Welcome to Chennai Press News Channel. The Goodness Foundation today proudly launched Food 42 2025, a nationwide campaign to combat hunger, in a heartfelt event that brought together influencers, social leaders, and compassionate citizens under one banner for a greater cause, Zero Hunger. The event was graced by prominent chief guests, actor Mr. Santosh Pratap and actor Mr. Ranav, whose presence added inspiration and energy to the campaign's mission. They were joined by guests of honor, Mr. Joe Michael, founder of the Razzmatazz Group, and Reverend Raja Prabhakaran, who also delivered encouraging and thought-provoking addresses. Founder Mr. Paul Raja delivered a powerful keynote, emphasizing the paradox of India's hunger crisis. வணக்கம். இந்த ஃபுட் ஃபார் 2 ப்ரோக்ராம் வந்து சிறப்பா ஒரு பிரச்சாரமா நடந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா ஃபுட் ஃபார் 2 வந்து ஒரு மனிதர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு பசியில கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உதவணும். உலகத்துல எங்க இருந்தாலும், ஏன்னா பசி வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்தியா வந்து 100க்கு மேல ஒரு ரேங்க்ல இருக்காங்க. அவுட் ஆஃப் 125 நம்ம வந்து அட்லீஸ்ட் 1-2 இருக்கணும் ரேங்க்ல, பசி பட்டியல்ல. ஆனா ரொம்ப ஒரு மோசமான நிலைமை, ஒரு சீரியஸான கண்டிஷன்ல தான் இந்தியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கமோ ஒரு ஒரு என்ஜிஓவோ சோசியல் ஆர்கனைசேஷன் அவங்க வேலையை செய்துட்டு இருக்காங்க. பட் எனினும் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த பசி பட்டினி இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. அவங்களுக்குலாம் போய் இந்த விஷயம் வந்து போய் ரீச் ஆகணும். அதனாலதான் இந்த பிரச்சாரம். ஏன்னா பசியால ஒரு நொடியும் வந்து ஒருத்தர் இறந்து போறாங்க. உலகத்துல வந்து ஒரு நொடியும் ஒரு மக்கள் இறந்து போறாங்க. அப்புறம் நிறைய பசங்க கஷ்டப்படுறாங்க. சின்ன பசங்களாம் வந்து அவங்களோட வளர்ச்சி இல்ல, அவங்க இறந்தே போயிடுறாங்க. ஒரு நாளும் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பசங்க இறந்து போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்மளால ஒரு ஆர்கனைசேஷனால என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு போய் எல்லா மக்களுக்கும் இந்த பசி ரொம்ப ஒரு மோசமான விஷயம். இது அவங்க ஊர்ல அவங்க இடத்துல தெரு பக்கத்துல இருக்க பசியால கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்களே ஒரு பேக்கோ 2 பேக்கோ நீங்க போய் உணவு நீங்க கொடுங்க. ஸோ அவங்க அந்த டைம்ல வந்து அவங்க உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அதுதான் ஒரு ஏமா வச்சு இந்த ஃபுட் ஃபார் 2 கேம்பெயின் வந்து ஒரு மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும். அதே தான் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 100-200 பசங்களுக்கு இப்ப நம்ம உணவு கொடுக்குறோம். வெளியும் போயிட்டு நிறைய மக்களுக்கு வந்து நம்ம உணவு கொடுப்போம். வந்திருக்க நம்ம எல்லாம் சந்தோஷ் பிரதாப் ஆக்டர், ராணவ் ஆக்டர், அப்புறம் ஜோ மைக்கேல் பிரதர், அப்புறம் எல்லா செலிபிரிட்டிஸ் வந்து நம்ம தேங்க் பண்றோம். இந்த பிரச்சாரத்தை வந்து பெரிய லெவலுக்கு மக்களுக்கு போய் சென்றடையணும்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம குட்னஸ் ஃபவுண்டேஷன் சார்பா நடத்துற ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபுட் ஃபார் யூன்னு நம்மளோட எல்லாருக்கும் பசின்னா ரொம்ப ஒரு டெய்லி வர ஒரு உணர்வு. 3 வேளையும் அது வந்து இவங்க எல்லாத்துக்குமே எப்பவுமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஆகி 11th இயர் ஆனிவர்சரிக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் பால் சார் தான் இதோட ஃபவுண்டரு. அண்ட் பால் சார் தான் நம்ம இன்வைட் பண்ணாரு. தேங்க்யூ சார் பால் சார், இந்த ஒரு டேவை வந்து எனக்காக நீங்கள் கொடுத்ததுக்கு. ப்ளஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட வழிநடத்துக்கான எல்லாமே கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர். அண்ட் வாழ்த்துக்கள் சார். நீங்கள் இந்த 10 வருஷம் தாண்டி நீங்கள் பல வருஷம் நீங்கள் நிறைய பண்ணணும், என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ராஜா பிரபாகரன் சார் இந்த ப்ரெமிசஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வசந்தி மேம் இதோட டைரக்டராக இருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்ப எல்லாத்துக்கும் கைட் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபுட் ஃபார் யூன்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமா எல்லாத்துக்குமே ஃபுட்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே என்னோட ஹார்ட்லி விஷஸ். ஸோ அந்த பசங்களும் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் பெரிய ஆளாகி கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே பார்த்தாலே தெரியுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்தோஷ் பிரதாப் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு
ஒரு நல்ல காசுன்னு சொல்லலாம். ஃபுட் ஃபார் டூ இவங்க வந்து தொடர்ந்து நிறைய வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் நான் இதுல வந்து 2018-19 இருந்து இருக்கேன், பீன் ஆக்டிவ் வித் திஸ். ஸோ இவங்களோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஃபீட் த நீடி அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னொரு என்ஜிஓக்கும் இது மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் டூயிங் இட் இண்டிவிஜுவலி. ஒரு என்ஜிஓ மூலியமா பண்ண முடியலனாலும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்த கல்ச்சர் வந்து எல்லாருக்குமே வரணும். நிறைய பேர் வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆடம்பரம் வாழ்க்கை வந்துடுச்சு. வீட்டில் சமைக்காம எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இங்க லக்ஸரி வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு தேவையானதுக்கு அதிகமாகவே தான் நம்ம வந்து எப்பயுமே செலவழிக்கிறோம். அதே மாதிரி தான் சாப்பாடும் இல்லைன்னா துணிமணியும் நான் நினைக்கிறேன். ஸோ தானம் பண்றதுக்கு வந்து இங்க இப்போ முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது அந்த காலம் முடிஞ்சு, கஷ்டகாலம் முடிஞ்சு இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க. தேவைக்கு அதிகமாகவே வச்சிருக்கான்னு நான் நம்புறேன். ஸோ இந்த டைம்ல நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரே இடம் வந்து ஃபுட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒருத்தர் தேவைப்படுற ஷெல்டரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து படிப்பா இருக்கட்டும். இது மாதிரி எந்த விஷயம் இருந்தாலுமே வந்து உங்களால முடிஞ்சதை நீங்க கொடுக்கலாம். முழுசா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சின்ன பங்கா இருக்கலாம். இப்போ இந்த ஒரு சாப்பாடு வந்து ஒரு 30 ரூபான்னு வச்சுங்க, 10 ரூபா கொடுங்க, தப்பு இல்லை. இது மாதிரி 3 பேர் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியில டெஃபினெட்லி இது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஒருத்தரோட லைஃப்கே வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சா இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு வந்து திருப்பி அவங்க நாளைக்கு பெரிய ஆள் ஆகும்போது அவங்களும் திருப்பி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது தொடர்ந்து பல மடங்கா மாறிட்டே போகும் நான் நம்புறேன். ஸோ டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஐ வாண்ட் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். ஒரு நடிகரா இருந்துட்டு, இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்டா இருந்துட்டு, ஒரு சினிமால இருந்துட்டு, இப்போ நான் பேசும்போது 4 பேர் கேட்பாங்கன்றதுக்காக என்னை கூப்பிட்டு பண்றாங்க. ஸோ அதுக்குண்டான பங்கு வந்து நான் கண்டிப்பா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என் மூலியமாவும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது தொடர்ந்து பண்ணணும், நீங்களும் பண்ணணும், எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். அண்ட் ஃபுட் ஃபார் டூ தொடர்ந்து இதே மாதிரி எல்லா வருஷம் நீங்க சிறப்பா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புறேன். அண்ட் இவங்க வேற ஃபுட் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு எஜுகேஷனாகவும் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் and to lot more successful years ahead. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோ மைக்கேல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபார் டூ அது ஆக்சுவலா. ஸோ ஃபுட் ஃபார் டூ உடைய 2025 ஃபங்க்ஷன்ல இருக்கோம். ஸோ இது வருஷம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நிறைய குழந்தைகளுக்கு ஹங்கர் அப்படின்ற விஷயத்த அவேர்னஸ் பண்றதும் அண்ட் அவங்க ஹங்கரை தீக்கிறதும் இது ரெண்டுமே ஃபுட் ஃபார் டூ பண்ணியிருக்கு. அண்ட் பால் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். ஸோ 2018 இருந்து அவரோட இனிஷியேட்டிவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தட் நாங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வாங்குறதுக்கு அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கொடுக்கறதுக்கு தான் ஆளு கிடையாது. ஸோ கிவராக இருக்கணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு செய்யுங்க. அதுதான் நிரந்தரமான சந்தோஷமா நான் பார்க்குறேன். நன்றி.